தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் அனாதரவாக மீட்கப்பட்ட கார், பின்னணியில் கொள்ளை சம்பவம். இலங்கையில் ஒரே விடுதியில் வசமாக பிடிபட்ட 54 வெளிநாட்டு பிரஜைகள். எரிபொருள் QR முறைமை நீக்கப்பட மாட்டாது, அமைச்சர் அனுர கருணாதிலக உறுதி. தென்னிலங்கையில் பதற்றம், காலையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி. அம்பலாந்தோட்டையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி. ஒன்டாரியோவில் பள்ளி மாணவியை கடத்த முயற்சி. கனடாவில் தமிழ் அரசியல்வாதிக்கு எதிராக விசாரணை. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் நீண்ட நேரமாக அங்கு நிறுத்தப்பட்டதை அவதானித்த பிரதேச மக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஹிக்கடுவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நேற்று சிறப்பு அதிரடிப்படையால் 54 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 35 இந்திய நாட்டினரும் 19 நேபாள நாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணனி குற்றங்களை செய்வதற்காக வெளிநாட்டினர் குழு ஒன்று ஹிக்கடுவின் டொடென்டுவ பகுதியில் தங்கியிருப்பதாக பூசா ராணுவ முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சிறப்பு அதிரடிப்படையின் தென் மாகாண சிறப்பு சோதனை பிரிவும் ஹிக்கடுவ போலீசாரும் இணைந்து நேற்று பிற்பகல் ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கினர். கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஹிக்கடுவ போலீஸ் பிரிவின் டொடென்டோவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் 54 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 200 கைபேசிகள் மற்றும் 25 மடிக்கணினிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளை கிக்கடுவ போலீசார் மற்றும் கணனி குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளாக்கிய மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காலி தங்கெதிர டிக்சன் சந்தி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இன்று காலை 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கார் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபரொருவர் குறித்த நபரை இலக்காக கொண்டு துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக சிகிச்சைக்காக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடமில்லை என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எவ்வித தட்டுப்பாடும் இல்லை எனவும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் தேவையற்ற எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவது அவசியம். எரிபொருளுக்காக அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுப்பதற்கு இந்த முறையானது ஒரு கட்டுப்பாட்டை வழங்குகிறது. வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களால் QR முறைமையை தொடர்வதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப் போவதில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதி அமைச்சர் ஹர்ஹம் இலியாஸ் விளக்கமளித்தார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது. விடுவிக்கப்பட்ட எரிபொருளின் அளவிற்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவிற்கும்
பகுதிக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். இது தொடர்பான தகவல்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வடமேற்கு ஒன்டாரியோவின் லாங்காக் பகுதியில் பள்ளி மாணவியொருவரை மர்ம நபர்கள் கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஒன்டாரியோ மாகாண போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். மே 6ஆம் தேதி காலை சுமார் 8:45 மணியளவில் நிஷ்னாபே மீஹென மற்றும் பிக்னிக் பாயின் சாலை சந்திப்பு பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று டேம் டிபாத்திமா பிரெஞ்சு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவியை வெளிர் மஞ்சள் நிற காரில் வந்த 2 நபர்கள் அணுகியுள்ளனர். காவல்துறையின் அறிக்கையின்படி காரில் இருந்த ஒரு நபர் கீழே இறங்கி மாணவியின் கையை பிடித்து இழுத்து அவரை வலுக்கட்டாயமாக காருக்குள் தள்ள முயன்றுள்ளார். எனினும் அந்த மாணவி சாமர்த்தியமாக அவர்களிடமிருந்து தப்பித்து பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று சேர்ந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட 2 குறித்த அடையாளங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். 30 முதல் 40 வயது மதிக்கத்தக்க வெள்ளை இனத்தவர், மெல்லிய வெளிநிற முடி கொண்டவர், சிவப்பு நிற வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளை நிற ஜாக்கெட் அணிந்திருந்தார். 30 முதல் 40 வயது மதிக்கத்தக்க உயரமான ஆப்பிரிக்க அமெரிக்கர், கருப்பு நிற முடி கொண்டவர், முன்புறம் வெள்ளை நிற பூனை படம் போடப்பட்ட கருப்பு சட்டை, கருப்பு தொப்பி மற்றும் ஒரு பிரவுன் நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களை அணுகும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளிடம் அந்நியர்களிடம் பழகும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் குறித்து பேசுங்கள் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கனடாவின் டொரண்டோ மாநகர சபையில் ஸ்கார்பரோ தென்மேற்கு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதியான பார்த்தி ஹந்தவேல் மீது ஒன்டாரியோ மாகாண காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. காவல்துறை தன் மீது விசாரணையை மேற்கொள்வதாக தெரிந்தும் தான் மிகுந்த ஆச்சரியமடைந்ததாக பார்த்தி ஹந்தவேல் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எவை என்பது குறித்த தெளிவான தகவல்கள் என்றும் தெரியவில்லை என்றும் அது குறித்து தான் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு கடினமான செய்தி என்பதை நான் உணர்கிறேன். இந்த சூழலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நான் பணியாற்றி வருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்கார்பரோ தென்மேற்கு மக்களின் நம்பிக்கையை பெற நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். அதை நான் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மாநகர சபை உறுப்பினரான பார்த்தி ஹந்தவேல் அதற்கு முன்பாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபையின் அறங்காவலராக நீண்ட காலம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் எப்போதும் மிக உயர்ந்த தார்மீக நெறிமுறைகளையும் நேர்மையையும் பேணவே நான் முயற்சி செய்துள்ளேன். அதற்கு மாறாக எந்த குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என அவர் உறுதியளித்துள்ளார். டொரண்டோ காவல்துறையினரின் பரிந்துரையின் பேரிலேயே மாகாண காவல்துறை இந்த விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் விசாரணை இதை பற்றி என்ற விவரங்களை வெளியிட காவல்துறை மறுத்துவிட்டது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.